காலையில் 6 மணிக்கு என்னோடய கோழி கூவிருச்சுங்க. எந்திரிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன வேலை பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க நானும் தான். ஸோ இன்றைக்கி வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிம்பிள் மெனு தாங்க போட்டேன். பச்சைப்பயிறு, ரசம், சாதம் இது மட்டும் தாங்க பண்ணேன். எனக்கு காய் எதுவும் இல்லை. என் ஹஸ்பண்டை நைட் வரும்போது தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஹவுஸ் ஒய்ஃபான நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? ஐ மீன் வீட்டு வேலை எதுவும் செய்யாமல், வீடு துடைக்கிறது, இது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் துடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலை செய்யாமல் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைமிங் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக புக்ஸ் படிப்பேங்க. எனக்கு நாவல்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் நாவல்ஸ் தாங்க. இங்கிலீஷ் கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் தமிழ் எழுத்தாளர்களான சுஜாதா, ரமணிச்சந்திரன் இவங்களுடைய நாவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ உங்களுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்குன்னா எந்த புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.